நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல நீ தோற்று போனையோ, எந்த இடத்துல மனிதர்கள் உன்னை மிகவும் கீழாய் பார்த்தார்களோ, கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலம் அவர் உன்னை அந்த இடத்துல உயர்த்த போகின்றார். இயேசுவின் ரத்தம் பாருங்க, எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் திறவுகோலாய் இருக்கின்றது. பாருங்க, இயேசுவின் ரத்தம் எல்லாவித ஆசீர்வாதங்களுக்கும் திறவுகோல்களாய் இருக்கின்றது. அப்ப பாருங்க, இந்த சிலுவையை குறித்த உபதேசம் பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்கு வேணா அது என்னவா இருக்கலாம், பைத்தியமா இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்படுகின்ற நமக்கு அது தேவ பலனா இருக்கின்றது. பாருங்க, என்ன தேவ பலன்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நீ இடம் கொண்டு பெருகுவாய். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல நீ தோற்று போனையோ, எந்த இடத்துல மனிதர்கள் உன்னை மிகவும் கீழாய் பார்த்தார்களோ, கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலம் அவர் உன்னை அந்த இடத்துல உயர்த்த போகின்றார். இயேசுவின் ரத்தம் அந்த பூரண நிச்சயத்தை தருகின்றது. பாருங்க, அதனாலதான் உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் அவருடையது. பாருங்க பாருங்க, அவருடைய எல்லாம் எனக்கு சொந்தம், என்னுடைய எல்லாமே அவருக்கு சொந்தம். என்னுடைய எல்லாம்னா என்னது? என்னுடைய எல்லாம்னா வெறும் நம்மளுடைய தீமைகள் மாத்திரம் கிடையாது. பாருங்க, தேவன் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று எதிர்பார்க்கின்றார். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையாக நினைக்கின்ற எல்லாமே இயேசுவுடையது. இயேசுவுடைய ஆசீர்வாதம், இயேசுவுடைய சுகம், இயேசுவுடைய வெற்றி, இயேசுவுடைய பாருங்க நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது. கல்வாரி சிலுவையின் மூலம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதை தந்திருக்கின்றார். பாருங்க, எப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், எப்போ நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் விருத்தி ஆகும், எப்போ நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும்னா நம்மளுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கின்ற திட்டங்கள் நிறைவேறணுமா? உங்களுடைய எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கொடுத்துருங்க. அவருடைய எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கின்றார். பாருங்க, அதனால தான் பார்க்கின்றோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, நீங்க நம்ம பாடணும் அந்த பாட்டை, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில? எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒரு முழு நிச்சயம் உண்டாயிருக்கின்றது? தேவன் நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார்.